அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அழகு 4ல இக்கால இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்ற அகவய தேடலை கவிதைகளாக்கிய போக்கு அப்படின்ற தலைப்புல இடம்பெற்ற தர்மோத் சிவராம் என்று அழைக்கக்கூடிய பிரமிழ் அவர்களுடைய குறிப்புகளை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். காணொளியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தர்ம சிவராம் பிறந்த ஊர் திருகோணமலை, இலங்கை கிழக்கு மாகாணம். பெற்றோரினுடைய பெயர் கணபதி பிள்ளை விருட்சலிங்கம், அதாவது தர்மராஜன் அப்படின்னும் அழைச்சிருக்காங்க. அன்னலட்சுமி தாயாரினுடைய பெயர். இயற்பெயர் சிவராமலிங்கம். புனைப்பெயர்கள் லட்சுமி ஜோதி, லட்சுமி இளங்கோ, கௌரி, பூம்பொற்கொடி இளங்கோ, டி.சி. ராமலிங்கம், பிரமிழ், பிருமிழ், பிரமிழ் பானு, ஜீவராம், அருபி, ஜீவராம், அரு, பிரமிழ், அஜித்ராம், பிரேமில், பிரமிழ் பானுச்சந்திரன், பானு அருப் சிவராம், விக்ரம் குப்தன் பிரமிழ், ராம் திவ்ய விபூதி பிரமிழ், திவ்ய விஷ்ணு அக்னி ராம் பிரமிழ், ஆரு சிவராமு, ஹவுரு சிவராம், தர்ம சிவராம், தர்மு சிவராமு, இப்படி பல்வேறு புனைப்பெயர்கள்ல எழுதியவர் தான் பிரமிழ். இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ படிம கவிஞர், ஆன்மீக கவிஞர். இளமையும் கல்வியும் பாக்குறப்போ திரிகோணமலையில ராமகிருஷ்ணா மிஷன்ல தனது தொடக்க கல்வியை கற்றிருந்திருக்கிறாரு. பள்ளியில படிக்கும் போதே யாழ் என்னும் கையெழுத்து பிரதியில கவிதைகளையும் ஓவியங்களையும் மரபு கவிதைகளையும் கதைகளையும் சித்திர தொடர்களையும் எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. 1971 தமிழ்நாட்டுக்கு இவர் வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. டெல்லி, திருவனந்தபுரம், பூதப்பாண்டி, நாகர்கோயில், மதுரை, இப்படி பல்வேறு இடங்கள்ல வசித்து இருந்தாலும் அதிக நாட்கள்ல சென்னையில தான் பிரமிழ் வாழ்ந்திருக்கிறாரு. பிரமிழ் திருமணம் கூட செஞ்சுக்கல. வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் என்னும் நிறுவனத்துல அஞ்சல் வழியில சித்திரக்கலைய கற்றிருந்திருக்கிறாரு. எழுத்து, கொல்லிப்பாவை, மீறல், லயம், சதங்கை, யாத்ரா, படிமம், கற்குதிரை, திசை 4, கனவு, நவீன விருட்சம், அரும்பு, பசுமை முதலிய இதழ்கள்ல இலக்கிய விமர்சன கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. பிரமிழ் கவிதை, கட்டுரை, சிறுகதை, ஓவியம், சிற்பம், களிமண் சிற்பம், நாடகம், மொழிபெயர்ப்பு, விமர்சனம், ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம் என விரிந்த பல தளங்கள்ல இயங்கிய நபர். ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ பெயர் கணிதத்துல அது மேல இருந்த ஈடுபாட்டால வாழ்நாள் முழுவதும் விதவிதமா தன்னுடைய பெயரை பல முறை மாற்றி எழுதி வந்திருக்கிறாரு. இலக்கியத்தை விடவும் ஆன்மீகத்துல பெரும் ஈடுபாடு இவருக்கு இருந்திருக்கு. பிரமிழுக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தியின் மீதும் பெரும் ஈடுபாடு இருந்திருக்கு. இளமையில அவரை அதிகமா வாய்த்தவர் திருவோணமலை இல்லற துறவி சாது அப்பாதுரை, யோகி ராம் சுரத்குமார், பேடா போன்ற பல ஞானிகளுடைய பாதிப்பும் இவர்கிட்ட இருந்திருக்கு. இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ பிரமிழ் தனது 20வது வயதுல சென்னையிலிருந்து வெளிவந்த எழுத்து பத்திரிகையில கவிதைகளும் விமர்சனங்களும் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம் போன்றவற்றையும் அதுல எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. தன்னுடைய 28வது வயதுல மௌனியினுடைய சிறுகதை தொகுப்புக்கு முன்னுரை எழுதுறாரு. கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் என்ற தலைப்புல பாரதிய மதிப்பீடு செய்து எழுத்து இதழில் எழுதிய கற்றை கவனம் பெற ஆரம்பிக்குது. தொடக்கத்துல எழுத்து பத்திரிகையும், இடைவெளியில கொல்லிப்பாவை பத்திரிகையும், இறுதியில லயம் பத்திரிகையும் பிரமிழுக்கு முதன்மையான படைப்புகளும் அமைச்சு தந்திருக்கு. பிரமிழின் பெரும்பாலான நூல்களை கால சுப்பிரமணியன் தனது லயம் பதிப்பகம் மூலமா வெளியிட்டிருக்கிறாரு. இவர் ஓவியராகவும் இருந்திருக்கிறாரு. பிரமிழ் ஓவிய கலையிலும் சிற்ப கலையிலும் தேர்ச்சி பெற்றவர்.
ஓவியங்கள் தீட்டியிருக்கிறாரு. களிமண் சிற்பங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு. புத்தகங்கள்லயும், இதழ்கள்லயும் இவர் வரைந்த ஓவியங்கள்லாம் வெளிவந்திருக்கு. 1971ல கண்டியில இருக்கக்கூடிய பிரான்ஸ் நட்புறவு கழகத்துல இவருடைய ஓவிய கண்காட்சி ஒன்று நடைபெற்றிருக்கு. மதிப்பீடுன்னு பார்க்கிறப்போ பிரமிழ் உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் அப்படின்னு சொல்லி செல்லப்பா மதிப்பிடுறாரு. தனது நிறைவேறாத ஆன்மீக இலக்கின் குறைப்பட்ட சாத்தியமாகவே தனது படைப்புகளை பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கர் ராமசுப்பிரமணியன் பிரமிழ பற்றி பேசியிருக்கிறாரு. ஆங்கிலத்துல வெளியான தமிழ் சிறுகதைகள் அப்படின்ற நூல்ல பிரமிழின் சந்திப்பு சிறுகதை சேர்க்கப்பட்ட போது அந்த கதைதான் மிக சிறப்பானது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லி பதிப்பு சொல்லியிருக்கு. தமிழ் புது கவிதையின் முழுமையான தனித்துவம் பிரமிழ் கவிதைகள்ல மட்டும்தான் இருக்கு. பிரமிழ் காலந்தோறும் மனிதனை முடிவிலி நோக்கி செலுத்திய அடிப்படை வினாவால் உருவாக்கப்பட்டவர். எந்த வினா ரிக்வேதத்து சிருஷ்டி கீதத்தை கணியன் பூங்குன்றனாரின் செய்யுள் வரிகளை உருவாக்கியதோ அதே வினாவால் செலுத்தப்பட்டவர். அவ்வினாவுக்கு விடை தேடும் பொருட்டு மரபு தனக்கு அளித்த படிம பெறும் செல்வத்தை கருவியாக்கி முன் நகர்பவர். தன் ஆளுமையின் பெரும் கொந்தளிப்பான கவி உலகு ஒன்றை உருவாக்கியவர். எங்கெல்லாம் அந்த முதல் பெருவினா தன்னை செலுத்துகிறதோ அங்கெல்லாம் புத்தம் புது கவிமொழியை உருவாக்கியவர். நவீன தமிழ் புது கவிதையில் தமிழ் மரபின் சாரத்தை தன் வரிகளில் புதுப்பிக்க முடிந்த முதல் பெரும் கவிஞர். பித்தும் தன்முனைப்பும் தத்தளிப்பும் தரிசனங்களுமாக நம்முன் வாழ்ந்து மறைந்த இப்பெருங்கலைஞனை தமிழ் நமக்கு அளிக்கும் பெருமிதம் ததும்பும் அனைத்து சொற்களாலும் நாம் கௌரவிக்க வேண்டும் அப்படின்னு எழுத்தாளர் ஜெயமோகன் தன்னுடைய இலக்கிய முன்னோடிகள் அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. காவியம் என்ற இவருடைய கவிதை தமிழ்ல நவீன புது கவிதைக்கான மாதிரியா அதிக அளவுல மேற்கோளா காட்டப்பட்டிருக்கு. இவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ கண்ணாடி உள்ளிருந்து கைப்பிடி அளவு கடல், மேல் நோக்கிய பயணம், பிரமிழ் கவிதைகள், விடிவு, சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பாக்குறப்போ லங்காபுரி ராஜா, யாழ் கவிதைகள், அது சிறுவருக்கான கதைகள் அடங்கியது. தியானதாரா, மார்க்சும் மார்க்சியமும், வானமற்ற வெளி, பிரமிழ் படைப்புகள். சிறுகதையில காடன் கண்டது, பாறை, நீளம், கோடாரி, கர்டனூர் ரிப்போர்ட், சந்திப்பு, அசரெரி, சாமுண்டி, அங்குலிமாலா, கிசு கிசு. குறுநாவல் பாக்குறப்போ ஹாய், பிரசன்னம், லங்காபுரி ராஜா. நாடகம் அப்படின்னு பாக்குறப்போ நட்சத்திரவாசி. விருது கும்பகோணம் சிலிக்குயில் பதிப்பகத்துல 1995ஆம் ஆண்டுக்கான புதுமை பித்தன் வீறு விருது ஒரு கிடைச்சிருக்கு. நியூயார்க் விளக்கு அமைப்பின் சார்பில் 1996ஆம் ஆண்டுக்கான புதுமை பித்தன் விருது இவருக்கு கொடுத்திருக்காங்க. மறைவு அப்படின்னு பாக்குறப்போ உதரவிதானத்துல ஏற்பட்ட புற்றுநோயால பக்கவாதத்தால உடல் செயலிழந்து மூளையில பாதிப்பு ஏற்பட்டு பல மாதங்களா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த பிரமிழ் ஜனவரி 6, 1997 இறந்து போறாரு. வேலூருக்கு அருகில் உள்ள கரடிக்குடி என்ற இடத்துல இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவலோட தர்ம சிவராம் குறித்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வகையில இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.